ஹாய், வெல்கம் டு டே 6 கிளாஸ் நம்பர் 4. இன்னியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் லேர்னிங் ஆஃப் எம்டிஎஃப் குண்டன் ரப்பர் பேண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம ஸ்டட்ஸ் மேக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு பேசிக் லேர்னிங் தந்துருப்பேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் லேர்னிங் ஆஃப் எம்டிஎஃப் குண்டன் ரப்பர் பேண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குண்டன் ரப்பர் பேண்ட்ஸ் எப்படி ஈஸியாக மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வீடியோ தான் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கீழே உங்களுக்கு இந்த லிங்க் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன். ஸோ எம்டிஎஃப் குண்டன் பேண்ட்ஸ் ரப்பர் பேண்ட்ஸ் என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட்மேட் ஹேர் ரப்பர் பேண்ட்ஸ். இது நம்ம அழகாக எம்டிஎஃப் குண்டனில் போர்டில் நம்ம யூஸ் பண்ணி எம்டிஎஃப் போர்டில் நம்ம குண்டன் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக நம்ம அட்ராக்டிவ் டிசைன்ஸாக யூஸ் பண்ணி நம்மளோட நம்ம பிளாட் பண்ணுவோம் இல்லையா நம்மளோட ஹேருக்கு, அதுக்கு நம்ம ரப்பர் பேண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். இது நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் நிறைய மாடர்ன் ஸ்டைல்ஸ்லையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ்லையும் நம்ம இந்த ரப்பர் பேண்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களோட ஹேர் ஆக்சசரிஸ்க்கு இது ஒரு பெர்ஃபெக்டான கிஃப்ட் ஐடியா அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஒரு ரவுண்ட் எம்டிஎஃப் போர்டு 1 இன்ச்சில் உங்களுக்கு வேணும். ஓகேவா? இது கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் இருக்கும். நான் ஸ்மால்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன், பட் மீடியம் சைஸ் தான் வேணும். B7000 க்ளூ வேணும். இன்னும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் ஆஸ் பர் யுவர் ப்ரிஃபர்ட் டிசைன். அண்ட் கண்டிப்பாக ரப்பர் பேண்ட் அட்டாச்சும் கண்டிப்பாக வேணும். அண்ட் இதுக்கு சிசர் தேவைப்படாது. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அதோட மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டெப் 1, இப்போ நம்ம ஒரு எம்டிஎஃப் போர்டு, ஒரு சர்க்கிள் எம்டிஎஃப் போர்டு எடுத்து அதுக்கு மேலே ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு ஒரு கிளாத் வச்சு ரப் பண்ணிட்டு அதில் நீங்கள் ஒரு க்ளூ ஸ்டிக் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டெப் 1ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுதான் ஸ்டெப் 1. ஓகேங்களா? ஸோ ஒரு எம்டிஎஃப் போர்டு எடுக்கிறீங்க, நல்லா ரப் பண்ணுறீங்க ஒரு கிளாத்தை வச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே டஸ்ட் இல்லாத மாதிரி இன்ஷூர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ B7000 க்ளூ எடுத்து நம்மளோட சர்க்கிள் எம்டிஎஃப் போர்டில் நீங்கள் ஒரு பர்டிகுலரான கார்னர் ஸ்பேஸில் B7000 க்ளூ வச்சு நீங்கள் க்ளூ பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆக விட்டோடனே இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாக ரப் பண்ணிக்கோங்க. எம்டிஎஃப் போர்டில் இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் அந்த க்ளூ வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்லாண்டிங்காக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆன உடனே நம்ம நெக்ஸ்ட் இப்போ ஸ்டெப் 3ல பிளான் யோர் குண்டன் டிசைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளோட குண்டன் டிசைனை உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி குண்டன் டிசைனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். அட்வான்ஸ் டிசைனாக இருக்கலாம், இல்லை பேசிக் டிசைன்ஸாக கூட இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் போர்ட்ஸ் பர்டிகுலராக ரப்பர் பேண்ட்ஸுக்கு சர்க்கிள் ஷேப்பில் மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ராப், ஃப்ளவர்னு சொல்லி ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம கிட்ட போர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேசிக்காக நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சர்க்கிள்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன எம்டிஎஃப் போர்டு பிடிச்சிருக்கோ அந்த எம்டிஎஃப் போர்டில் நான் சொன்ன மாதிரி இந்த க்ளூ பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி ஆகுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு குண்டன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ குண்டன் ஸ்டோன்ஸ் கம்பில் ரொம்ப கசகசான ஸ்டிக் ஆகி அது ரொம்ப கொலகொலான இருக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது அந்த குண்டன் ஸ்டோன் ஸ்டிக் ஆகணும்னா அழகாக ஸ்டிக் ஆகணுமே தவிர்த்து அந்த குண்டன் ஸ்டோனுக்கு மேலே கம் இதாகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. அழகாக ஸ்டிக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. குண்டன்ல கம் நிறையா எக்ஸ்போஸ் ஆகாத மாதிரி பார்த்து இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல அவங்க காமிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு சர்க்கிள் எம்டிஎஃப்ல ஃப்ளவர் டிசைன் சென்டர்ல இருந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஒரு ரவுண்ட் குண்டனும் ஒரு ஐ ஷேப் குண்டனும் அவங்க யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி எம்டிஎஃப்ல பிடிக்குதோ நான் சொன்ன 5 டிசைன்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம குண்டன் ஸ்டோன்ஸை கரெக்டாக டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீட்டாக சென்டர் ஆஃப் த சர்க்கிளையோ இல்லை சென்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் போர்டோ ஸ்கொயர் போர்டோ நம்ம சென்டர் ஆஃப் த ஏரியாலேருந்து நம்ம ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கணும். நீட்டாக அழகாக ஆர்கனைஸாக ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை நீங்கள் தயவு செஞ்சு அவசரப்பட்டுறாதீங்க. அவசரப்பட்டோம் அப்படின்னா டிசைன் மாற சான்சஸ் இருக்குது. ஸோ நீட்டாக நம்ம ஸ்டிக் பண்ணுற வரைக்கும் அது பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். அண்ட் க்ளூஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2 minutes ட்ரை ஆக விட்டு குண்டன் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த எம்டிஎஃப்ல இருக்கிற அந்த குண்டன்
குந்தன் ஸ்டோனோட க்ளூ வந்து குந்தன் ஸ்டோன்ல வந்து ஸ்டிக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஸ்டிக் பண்ணவே நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ B7000 க்ளூ போட்டோன்னே அவங்க வந்து ஸ்டிக் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்களேன். எப்படி ஸ்டிக் பண்ணணும் லேயர் பை லேயரா வந்து அவங்க ஸ்டிக் பண்ண காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டிசைன் நம்ம பண்ணணும்னு நெசசிட்டி இல்லை. இது வந்து கொஞ்சம் பெரிய MDF போர்டில் அவங்க காமிச்சிருக்காங்க. நம்ம கிட்ட என்ன மாதிரி MDF இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பிளான் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 5 இதுக்கு நம்ம வந்து கார்னர்ஸ்லயும் சென்டர்ஸ்லயும் நம்ம வந்து சென்டர்ஸ்ல வந்து நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் ஸ்டெப் பண்ணிடுறோம். கார்னர்ஸ்க்கு என்ன பண்ணலாம், அப்போ மீதி இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணா எப்படி அழகா இருக்கும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவோம். இப்போ நம்ம சென்டர்ல தான் ஃபிக்ஸ் பண்றோம், கார்னர்ல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணா அது வந்து கார்னரும் வந்து ஃபிக்ஸ் ஆகுங்கிறத ஐடியா பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபிஃப்த் ஸ்டெப். ஓகேவா? ஃபில்லிங் த கேப்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்ஸ்ல வந்து ஃபில் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அழகா வந்து காமிக்குது. இந்த கோல்டன் கலர் பாட்டெல்லாம் விட்டுருங்க. உள்ள இருக்கிற ஒயிட் பர்பிள் அதெல்லாமே விட்டுருங்க. ஜஸ்ட் இந்த குந்தன்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டெப் நம்பர் 5ல வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். நீங்க யூஸ் பண்ற MDF போர்ட் பொறுத்து. ஓகேங்களா? ஸோ எனக்கு ப்ராப்பரா வந்து MDF போர்ட் டிசைன் வந்து எனக்கு இந்த மாதிரி கிடைக்காதனால இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? பட் இதுக்குள்ள நம்ம இந்த அளவுக்கெல்லாம் நம்ம பெயிண்ட் போட்டெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. அது இன்னுமே கொஞ்சம் ஹெவி டிசைன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம நீட் அண்ட் சிம்பிளா இந்த மாதிரி பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபில்லிங் த கேப்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள இருக்கிற அந்த ஆப்ஷனல் டெக்கரேஷன்ஸா, பட் இருந்தாலுமே இந்த அளவுக்கு நம்ம வந்து பேசிக் லேர்னிங்ல நம்ம போக மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் ப்ளஸ் MDF போர்டை கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விட்டுருவோம். அது தொடவே கூடாது. ட்ரை ஆக வரைக்கும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம அதை தொடக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 30 மினிட்ஸ் டைமில் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணுறீங்க. டு நாட் டிசைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டு நாட் டிஸ்டர்ப்ல வைக்கிறீங்க. 20 to 30 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்குறீங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ஆனால் ஜஸ்ட் நீங்கள் ஒரு டூத் பிக்கை வச்சு லைட்டாக செக் பண்ணி பாருங்கள், குந்தன் ஸ்டோன்ஸ் வெளியில் வருதா ட்ரை ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்க. பட் டச் பண்ணுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப் வந்து நம்ம அந்த போர்டுக்கு, அதாவது நம்ம ஒரு MDF போர்டில் ரப்பர் பேண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம வந்து ரப்பர் பேண்ட் வந்து போடணும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், MDF போர்டை வந்து திருப்பி வச்சு சென்டர் ஆஃப் MDF போர்டில் வந்து நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணி ரப்பர் பேண்ட் அட்டாச்சர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செகண்ட் ஸ்லைட்ல காமிச்சிருப்பேன். அதை நீங்க இப்படி தலைகீழ வச்சீங்க அப்படின்னா அங்க ஒரு குட்டி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல நீங்க ரப்பர் பேண்ட் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு நான் கிளியரா வீடியோ வந்து நான் உங்களுக்கு செஞ்சு அப்லோட் பண்ணும்போது நீங்க செக் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸஸ்க்கு நீங்க அதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க அப்போ வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் அது. இங்க வந்து அவங்க ரப்பர் பேண்ட் மட்டும் வச்சு காமிச்சிருக்காங்க. பட் இது இந்த மாதிரி கிடையாது. ப்ரொசீஜர் இப்படிதான். பட் அட்டாச் பண்ற அந்த ப்ரொசீஜர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம அட்டாச்சர் வந்து வச்சுட்டு ரப்பர் பேண்ட் லைட்டா இழுத்துட்டு நம்ம அந்த அட்டாச்சருக்குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிங் த ரப்பர் பேண்ட். ஸோ ரப்பர் பேண்ட் வந்து நல்ல ஸ்டிஃபான இருக்கிற ரப்பர் பேண்டா பார்த்து வாங்கிக்கோங்க. அட்டாச்சருக்குள்ள நல்லா போய் ஸ்டிக் ஆகுற மாதிரி வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்டிஃபாவும் நல்லா இழுக்கிற மாதிரி இருக்கிற ரப்பர் பேண்ட்ஸ், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற ரப்பர் பேண்ட்ஸ், ஸ்லிம் சைஸ்ல இருக்கிற மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நல்லாவே வந்து ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நான் முன்னால் ஒரு ஸ்லைட்ல காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் வந்து சன்னமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரப்பர் பேண்ட் ஸ்ட்ராங்காகவும் நிறைய நாளைக்கு அது வந்து நிறைய அந்த ரப்பர் பேண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய நாளைக்கு அந்த MDF போர்ட் ரப்பர் பேண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். இதுல வந்து இப்போ நீங்க இதுல பார்த்தீங்க அப்படின்னா சில MDF போர்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த சைடும் அந்த சைடும் ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போர்ட்ஸ் கூட நீங்க வாங்கி கத்துக்கலாம். ஓகேங்களா? பிகினர்ஸா இருந்தா. அப்படி இல்லைன்னா இன்னும் பேசிக்கா இன்னும் சிம்பிளா கத்துக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீங்க பிளெயின் MDF போர்ட் மட்டும் வாங்கி அதாவது சர்க்கிள் அந்த சைடு இந்த சைடு ஹோல் வந்து நம்ம கூட அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படி வேணும்னா. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கான டூல்ஸ்மே வந்து அவைலபிளா மார்க்கெட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க வந்து பிளெயின் இருக்கிற MDF போர்டே வாங்கிட்டு சைட் பின்னால அவங்க டபுள் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணாங்க. அதுல எதுவுமே வேண்டாம். நம்ம MDFக்கு தேவையான MDF அட்டாச்சரும் அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ல இது நீங்க அப்படியே ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனல் ட்ராயிங் இப்போ நம்மளோட MDF போர்ட் ரப்பர் பேண்ட் வந்து கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து அப்சைட் டவுனா டர்ன் பண்ணி ரப்பர் பேண்ட் வச்சு அட்டாச்சும் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணி ட்ரை ஆக வச்சிருக்கோம். இப்போ கம்ப்ளீட்டா ஸ்டோன்ஸ் எல்லாமே ட்ரை ஆகிறதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து
எடுத்துட்டு வந்திருக்கும். கரெக்ட்டா? ஸோ இது வந்து ஒரு 1 ஹவர் டூ 2 ஹவர்ஸ் ட்ரை ஆக கம்ப்ளீட்டா விட்டுருங்க. நடுவுல நீங்க தொடவே வேண்டாம். ஸோ கம்ப்ளீட்டா ட்ரை ஆக விட்டுருங்க. இந்த ஸ்டெப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் அந்த குன்னன்ஸ் வந்து ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க அந்த எம்டிஎஃப் போர்டு திருப்பி வச்சு, நீங்க அட்டாச்சரையும் அதுல பேஸ்ட் பண்ணி ரப்பர் பேண்ட்ஸ் வந்து போடுங்க. ஓகேங்களா? அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும், லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து அவங்க சென்டர்ல வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு, நடுவுல வந்து கேப்ப அப்படியே விட்டுட்டாங்க. ஓகேங்களா? அது வந்து இது ரொம்ப பெரிய எம்டிஎஃப்னால அப்படி விட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க இந்த பர்ட்டிகுலர் இத வந்து இமேஜின் பண்ணி பின்னால திருப்பி இந்த ரப்பர் பேண்ட நீங்க பின்னால வந்து ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. அவ்வளதான். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனல் 10த் ஸ்டெப் அப்ப என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட குந்தன் ரப்பர் பேண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இத யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கலாம். அதே மாரி நீங்க ரீசெல்லிங், கிஃப்ட் பர்ப்பஸ், பல்க் ஆர்டர்ஸா எடுத்து நீங்க சூப்பரா வந்து இது சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? எங்கேயாச்சும் எக்ஸஸ் ஆன க்ளூ இருக்கு அப்படின்னா, அது வந்து நீட்டா ரப் பண்ணி ஒரு நீட்டான ஃபினிஷ் லுக்ல நீங்க கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? நான் இங்க சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ரப்பர் பேண்ட். ஸோ அதுதான் வந்து இங்க வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அங்க டிசைன் பண்ணணும்னே பின்னால டர்ன் பண்ணி அட்டாச்ட் யூஸ் பண்ணி ரப்பர் பேண்ட் இழுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ப நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கடைசி ஃபைனல் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் ஃபார் த ரப்பர் பேண்ட். இப்படிதான் நம்மளுக்கு நம்மளோட வீடியோல நம்ம இதுதான் வந்து நம்ம கத்துக்க போறோம் லைவ் கிளாஸஸ்ல. இதே மாதிரி ரெக்கார்டிங் மேக்கிங் கிளாஸஸ் அப்கமிங் டேஸ்ல நான் ஒன்னொன்னா போடுவேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன மாரி வீடியோ அப்டேட் பண்ண போறேன் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு ஈவினிங் நான் அப்டேட் பண்ணிருவேன். அது நீங்க நாளைக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் குவரீஸ், டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கால் பண்ணி தாராளமா கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.